தாவேகாவுக்கு டெல்லியில் முதல் வெற்றி. தமிழக வெற்றிக் கழகம் கடந்த 2026ஆம் ஆண்டு தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த நிலையில் அதிமுகவின் சி.வி. சண்முகம் தனது ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் அதற்கான தேர்தலை கடந்த ஜூன் 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவித்த நிலையில் ஜூன் 8ஆம் தேதிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். இந்த நிலையில் வேட்புமனு வாபஸ் வாங்க கடைசி நாள் 11ஆம் தேதி. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தாவேகாவின் கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு தனது எம்பி சீட்டை ஒதுக்கியது தமிழக வெற்றிக் கழகம். இதன்படி காங்கிரசின் சார்பில் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். அவரை எதிர்த்து 15 சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிட மனு தாக்கல் செய்த நிலையில் ஜூன் 11ஆம் தேதி இவர்கள் வேட்புமனு தள்ளுபடி செய்யப்படலாம் என்ற நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி எம்பியாக தேர்வு செய்யப்படுவார் என தெரிய வருகிறது. இதன் மூலம் தமிழக வெற்றிக் கழகம் டெல்லியில் தனது முதல் வெற்றியை பதித்துள்ளது.